வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 11 மாத ஓய்வூதியம் வழங்கக்கூடிய தேதி மாற்றம் சார்ந்து பென்ஷனர்களுக்கு குட் நியூஸ் குறித்து தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. இந்த தகவல்கள் அறிவிப்பு உத்தரவு யார் பிறப்பிச்சிருக்காங்க, இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும், எதன் காரணமாக ஓய்வூதியம் வழங்கக்கூடிய தேதி மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து விவரங்களை பார்ப்போம். அரசு ஓய்வூதியர்களுக்கு வழங்கும் ஓய்வூதியம் இனிமேல் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தினுடைய கடைசி வேலை நாளில் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீண்ட காலமாக ஓய்வூதியர்கள் பலரும் ஒரு பொதுவான பிரச்சனையை எதிர்கொண்டார்கள். அதாவது ஓய்வூதியம் சரியான நேரத்தில் கிடைக்காதது. சில சமயத்தில் சில நாட்கள் தாமதமாகவும், சில சமயத்தில் அதைவிடவும் கூடுதலாகவும் தாமதங்கள் ஏற்பட்டது. இந்த தாமதம் வேலையில்லாமல் ஓய்வூதியத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தியது. மாதாந்திர செலவுகள், மருத்துவ செலவுகள், வீட்டு தேவைகள் போன்றவற்றை சமாளிக்க அவர்கள் சிரமப்பட்டார்கள். இதனால் நிதிச்சுமை மட்டுமில்லாமல் மன அழுத்தம் அதிகரித்தது. இந்த நிலைமை குறித்து பல புகார்கள் மத்திய அரசிடம் வந்தது. இதனை தீவிரமாக எடுத்துக்கொண்ட மத்திய நிதியமைச்சகம் உடனடி நடவடிக்கையை எடுத்து ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து வங்கிகளுக்கும் ஒரு அலுவலக குறிப்பை அனுப்பியது. மார்ச் மாதத்தை தவிர மற்ற அனைத்து மாதங்களிலும் ஓய்வூதியம் அந்த மாதத்தின் கடைசி வேலை நாளில் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும். இதன் மூலம் ஓய்வூதியர்கள் தங்களுடைய பணத்தை தாமதமின்றி பெற முடியும். மார்ச் மாதத்திற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. காரணம், அந்த மாதம் வங்கிகளுக்கு வருடாந்திர கணக்கு முடிப்பு நடைபெறக்கூடிய காலம். எனவே மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாளில் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வங்கிகள் ஓய்வூதியத்தை கணக்கில் வர வைத்த உடனேயே அதற்கான மின்னணு அறிக்கையினை அன்றே சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இந்த செயல்முறை சரியாக நடைமுறையில் உள்ளதா என்பதை அரசு கண்காணிக்க முடியும். மேலும் இந்த உத்தரவை பின்பற்றாமல் தாமதம் செய்யக்கூடிய வங்கிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மார்ச் மாத ஓய்வூதியம் மட்டும் ஏப்ரல் மாதம் முதல் வேலை நாளில் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். மார்ச் மாதத்தை தவிர மற்ற அனைத்து மாதத்திலும் ஓய்வூதியம் அந்த மாதத்தின் கடைசி வேலை நாளில் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். இந்த புதிய அறிவிப்புகள், உத்தரவுகள் சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.